வணக்கம். அதிமுக முன்னாள் வார்டு கவுன்சிலர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. பிரேத பரிசோதனைக்காக உடலை கொடுக்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள சின்னவளியம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் கோவிந்தசாமி, வயது 80. இவர் முன்னாள் அதிமுக வார்டு கவுன்சிலராக இருந்துள்ளார். இவர் சற்றே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இவருக்கு சகுந்தலா, அழகுராணி என 2 மனைவிகள் உள்ளனர். முதல் மனைவி சகுந்தலாவிற்கு ராஜராஜன், இளையராஜா என 2 மகன்களும், இரண்டாவது மனைவி அழகுராணிக்கு ராமச்சந்திரன், நீலகண்டன் என 2 மகன்களும், ராஜலட்சுமி என 1 மகளும் உள்ளனர். இந்நிலையில் இவர் இன்று தனது ஓட்டு வீட்டு உத்தரத்தில் கயிற்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து அருகில் இருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் கோவிந்தசாமியின் முதல் மனைவியின் மகன் ராஜராஜன் தனது தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் கோவிந்தசாமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்ப முயற்சித்தனர். அப்பொழுது உறவினர்கள் திடீரென உடலை கொடுக்க மறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசார் கோவிந்தசாமியின் உறவினர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து கோவிந்தசாமி உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து கோவிந்தசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என விசாரித்து வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.